திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய கொக்கலாடி, பாமணி, அத்திமடை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாழடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவகுமார். விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். வணக்கம் சகோதரி. விப்ரா புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக 10,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீர் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி, பாமணி, அத்திமடை, வேலூர், மாலாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளம் பயிர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் சுமார் 10,000 ஏக்கர் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. அழுகிய நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பித்து தங்களுடைய வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு இதுவரை 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அனைத்தும் அழுகி வருவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தினால் மழைநீரை வடிவைக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.